கும்பகோணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ செகண்ட் டைம் தான் வரேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலர்ஸ் 2.0 லான்ச்சுக்கு வந்தது. அண்ட் அது 55th லான்ச் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. நான் உள்ள ஆக்சுவலி நான் யாருக்குமே இவ்வளவு ப்ரொமோட் பண்ண மாட்டேன் ஹானஸ்ட்லி. ஆக்சுவலி நான் உள்ள போய் பாக்குறப்போ ஆல்ரெடி கிளைண்ட்ஸ்ல உட்காந்துருந்தாங்க. ஒரு ரூம்ல கூட்டு போய் கிளைண்ட்ஸ் இருக்காங்க கிளைண்ட் இருக்காங்க கிளைண்ட் இருக்காங்க நாங்க. ஸோ ஐ திங்க் இப்பவே நிறைய பேருக்கு தெரிய வந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவங்க உள்ள போய் சொல்ற ஒரு விஷயமும் ஹேர்க்கா இருக்கட்டும், மேக்கப்கா, ஹேர், ஸ்கின் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்னு தெரிய வந்தது. பிகாஸ் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். பட் ஐ திங்க் இது சொல்றது சேஃபஸ்ட் கிளினிக். அண்ட் உள்ள போய் பாக்குறப்போ தெரிஞ்சது நிறைய நிறைய புது புது டெக்னாலஜி எல்லாம் இருந்தது. கேட்கவே பிரம்மாண்டமா இருந்தது. நானே சொன்னேன், எனக்கு சென்னையில ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்ட, நீங்க ப்ளீஸ் அடையார் போங்க அப்படின்னாரு. ஸோ யா, ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஐ திங்க் இது கும்பகோணம் மக்கள் நிறைய பேர் இதனால அட்வான்டேஜ் எடுத்து இது இருக்கும்னு நினைக்கிறேன். they all can go to this clinic and yeah, it's a very beautiful place also. உள்ள கிளினிக்கே ரொம்ப பெருசா இருந்தது. உள்ள பாக்குறப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹானஸ்டா. நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் உங்களோட கைண்ட் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒயிட் கிளாஸ் பண்றதுனா இங்க என்ன மெத்தட் நீங்க சொல்லி தரீங்க? டயட் விஷயம், எக்ஸசைஸா அல்லது வேற என்ன? சார் ஆக்சுவலி ஓவர் வெயிட் வந்து எதனால முதல்ல வெயிட் போட்டிருக்காங்கன்றது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் சார். ஸோ இப்போ நீங்க இஃப் யூ டேக் லேடிஸ், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒரு சாப்பாடு சரியா கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக எடுக்கிற மருந்து கூட நம்ம மெட்டபாலிசம் எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து முதல்ல நம்ம எதனால நமக்கு வெயிட் ஏறி இருக்காங்க முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ் சொல்லி பொதுவாக ஒரு யூஎஸ் FDA அப்ரூவ் டெக்னாலஜி ஒன்று இருக்கு. அப்படின்னா இந்தியாலேயே இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே தட் வி ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி வித் அஸ். அதே டெக்னாலஜி கும்பகோணத்துக்கும் வந்திருக்குங்க. பேசிக்கலி இப்போ சென்னை அண்ணா நகர்ல எந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் மிஷினரி இருக்கோ அதே மாதிரி அட்வான்ஸ் மிஷினரி நம்ம கும்பகோணத்துல கூட வச்சிருக்கோம். ஸோ இப்போ முதல்ல வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் டயக்னோசிஸ். முதல்ல நம்ம டயக்னோஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது டிபெண்டிங் ஆன் தியர் ஹெல்த் கண்டிஷன், அல்ட்ராசவுண்டா, ரேடியோ ஃப்ரீக்வன்சியா, இல்லைன்னா நியூரோமஸ்குலர் ஸ்டிமுலேட்டரா, எதுவும் இல்லை வெறும் நியூட்ரிஷனா, டயட் கொடுக்கணுமா, இல்லைன்னா எவால்வேஷன் சொல்லி ஒரு தனி டெக்னாலஜி இருக்கு, அதுவா என்னன்றது அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி we have to decide and plan. அதுக்கான ட்ரெயின்டு டீம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க சார் கம்ப்ளீட்டா. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் கிளாஸ் ப்ரோக்ராம்லாம் அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க, உடம்பு கெடுதல் வந்துடும், நீ எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாட்டை அளவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒயிட் கிளாஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரி IMA ப்ரோக்ராம் பார்க்கும்போது டாக்டரோட ஸ்பீச்லாம் அப்படிதான் இருக்கு, யூடியூப்ல அப்படிதான் பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட பதில் என்ன? சூப்பர் கேள்வி சார். ஆக்சுவலி இப்போ நாங்களும் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடம்புக்கு என்ன கரெக்ட், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும், எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம பாடி ஃபிட்டா வச்சுக்கணும்ன்றது உங்களுக்கே ஆக்சுவலா நம்ம பாடி நமக்கு சொல்லும். இத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம், 25, ஒரு 30 வருஷம் ஒரு மேல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 வருஷமா அவங்க பாடி அவங்களுக்கே சொல்லி கொடுக்கும். இப்படி சாப்பிட்டா இப்படி ஆகும், இப்படி சாப்பிட்டா நீங்க லெத்தர்ஜிக் ஆயிடுவீங்க, இப்படி சாப்பிட்டா நீ ஆக்டிவா இருப்பேன், இப்படி சாப்பிட்டா நீ வெயிட் ஏறுவேன்னு சொல்லி அந்த பாடி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க அது ரியலைஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான வகையில போய் அவங்க ஃபிட்டா இருக்கிறத என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான். கலர்ஸ்க்கே வர வேண்டாம். பட் அதுக்கு நீங்க அது பண்ண முடியாத பட்சத்துல கண்டிப்பா நீங்க வெயிட் ஏறி அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், ஐ மீன் நிறைய டிசீசஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வந்து நாங்க 22 வருஷமா இதே வேலையில இருக்கிறதுனால கண்டிப்பா நாங்க எக்ஸ்பர்ட் நாங்க நம்புறோம். பிகாஸ் வி ஹாவ் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 150 டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்காங்க, ஒரு 400 பேர் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாம் குவாலிஃபைடு பர்சன் சார். நம்ம ஏதோ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது இல்லை. டெஃபினெட்லி தேர் அவங்க மாஸ்டர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் படிச்சது, மாஸ்டர்ஸ் ஆஃப் டயட்டிக்ஸ் படிச்சது, ஃபுட் சயின்ஸ் படிச்சது, டெர்மடாலஜி படிச்சது, பிசியோதெரப்பி படிச்சது, இவங்க எல்லாம்
we have genuine doctors with us. So டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்றது அளவுக்கு நம்ம என்னைக்குமே போக கூடாது. அதுக்கு முன்னாடியே கலர்ஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. கிரீன் டீ சொல்யூஷன், ஜிம் சொல்யூஷன், வாக்கிங் சொல்யூஷன், டைட்டிங் சொல்யூஷன். அதே மாதிரி கலர்ஸ் இஸ் அ வெரி ஹெல்தி சொல்யூஷன். இப்ப நீங்க ரீசெண்டா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மாசத்துக்கு 2 வாட்டி போட்டா 6 மாசத்துல 10 கிலோ குறைக்கலாம்னு சொல்லி. அது வந்து உங்களுக்கு இன்சுலின் என்ஜைம் வந்து ஒரு இட் வில் மிமிக் ஒன் என்ஜைம் இன் யுவர் பாடி. அண்ட் அதனால உங்களுக்கு பசியே இருக்காத அளவுக்கு கொண்டு போயிடும். பசியே இல்லாதனால நீங்க சாப்பிடுறத நிறுத்துறீங்க. நிறுத்தினதுனால உங்களுக்கு உடம்புக்கு என்னென்ன தேவையோ எதுவுமே எடுத்துக்க முடியாது. அதனால மொத்தமாவே உடம்பு ஃபுல்லா காலி ஆயிடுது. அது பத்தி கூட டாக்டர் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லைங்க சார்? அது பத்தி பேசணும் டாக்டர். சோ நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கறது இல்ல, ஒரு மருந்து கொடுக்கறது இல்ல, ஒரு டேப்லெட் கொடுக்கறது இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க ஒரு டயக்னோசிஸ் பண்ணும் போதே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட்ல நாங்க ஒரு 42 கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். அது எல்லாமே அனலைஸ் பண்ணி எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன, வைட்டமின் டி டெஃபிஷியன்சியா, வேற ஏதாவது ஹார்மோனல் பிரச்சனையா, இன்னொரு பிரச்சனை சொல்லி நாங்க கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்க ரிப்போர்ட் பார்த்தாரு. அது கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தவிர தப்பா ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்றது இன்னொரு வரைக்கும் கலர் சரித்திரலையே கிடையாது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்ன, நாங்க சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை கிளைண்ட். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நியூட்ரிஷன் கொடுப்போம், டயட் கொடுப்போம், எல்லாம் முடிச்சு 4 கிலோ குறைஞ்சாங்களா, ஷர்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுனாலே அவங்க சூப்பரா ஃபீல் பண்ணிடுவாங்க. அப்படியே போய் ஒரு பிரியாணி கட்டுடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் ரைட். அது வந்து அந்த எஜுகேட் பண்ணி அது அப்படியே ஒரு அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். தவிர எந்த டாக்டர் வேணாலும் நீங்க சொல்லுங்க, கலர்ஸ்ல என்ன தப்பு பண்றாங்கன்னு மட்டும் முதல்ல கேளுங்க. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னதை நான் செஞ்சுறேன். சார் ஹலோ, பேலியோ டயட்லாம் வந்து 20 இயர்ஸ் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த அளவுக்கு இப்ப அந்த பேலியோ டயட்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 20 இயர்ஸ் முன்னாடி நான் ஃபாலோ பண்ணவங்களாம் பார்த்திருக்கேன். கண்டிப்பா. என்ன காரணமா இருக்கும் சார்? கமிட்மெண்ட் சார். இப்போ எனக்கு ஐ ஹேவ் ஒன் ஃப்ரெண்ட். அவர் ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட், பொதுவாக அப்போல ஹைதராபாத்ல. அவர் வயசு வந்து ஒரு 64 இயர்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ரொம்ப இருப்பாரு. எனக்கே டஃபா கொடுப்பாரு. என்னோட ஹி வில் பிளே பேட்மிண்டன், ஜிம், ரன்னிங் எல்லாம் அவர் என்னோட பண்ணுவாரு டெய்லி. எப்படின்னா அவர் 8 வருஷமா அவர் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரும் ஒரே மெனு. 8 வருஷம் ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஐ எம் டாக்கிங் அபவுட், நான் எனக்கு 28, 29 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் கூட 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாரோ இன்னைக்கு அதே பிரேக்ஃபாஸ்ட். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லஞ்சோ இன்னைக்கு அதே லஞ்ச். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டின்னரோ அதே டின்னர் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு அளவுக்கு டிசிப்ளின் இருந்தா நீங்க சொல்ற வேல்யூ டேட் எல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். டெஃபினெட்லி தப்பே கிடையாது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிடாம சார் இருக்க முடியும்? கண்டிப்பா சாப்பிடணும் இல்லைங்க சார். பிரியாணியே சாப்பிட கூடாதுங்கிறீங்க? அப்பப்ப சாப்பிடணும் சார், 2-3 டைம் சொல்லி. கரெக்ட். இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா கலர்ஸ்ல வந்து பெரிய பிளஸ் என்னன்னா எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். யாருக்குதான் சாப்பிட பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க வந்து வர்ற கிளைண்ட்ஸ நீங்க சாப்பிடவே கூடாது, நீங்க அரிசி கண்ணிலேயே பார்க்க கூடாது, காப்ஸ் ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்றதே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பி கிளைண்ட்ஸ், ஜென்யூனா அவங்க மனசுல இருந்து சந்தோஷமா ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், கிராஷ் டயட்டிங் இல்ல, எனக்கு பிடிச்சது சாப்பிட்டுக்கிட்டே தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே பேலியோ டயட்டோ இல்ல கீட்டோவோ எதோ இருந்தாலுமே கன்சிஸ்டன்டா லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. we all are humans. கண்டிப்பா சாப்பிடணும்னு எல்லாருமே டெம்ப்ட் ஆகும். ஒருத்தர் பண்ணாரு 8 வருஷமா. இல்ல அது தெய்வம், அவரை மனித கணக்குல சேர்க்க முடியாது நம்மளால. சோ நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட ஆசைப்படுவோம். அப்கோர்ஸ் நானெல்லாம் கூட சில ஒரு லைஃப் இதுல போய் வாய்க்கு போய் பூட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ நம்ம பேலன்ஸ்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கலர்ஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் அப்கோர்ஸ் நாங்க எந்த கிராஷ் டயட்டிங்கும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லை அப்படிங்கறதால ஒரு ஃபுட்டு பிடிச்ச விஷயத்த மிஸ் பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு இழைக்கிறோங்கிற ஃபீல் கண்டிப்பா கிளைண்ட்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. அதை ரொம்ப ஷார்ட்டா சொன்னாரு, எனக்கு அது மனசு கேட்கல, அதனால நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். சோ எந்த கிராஷ் டயட்டிங் நிச்சயமா கிடையவே கிடையாது. பிரியாணியும் சாப்பிடலாம். அண்ணா நகர்ல உள்ள ஃபெசிலிட்டிஸ் இங்க கும்பகோணத்துலயும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஏரியா வந்து அவ்வளவு ரிச்சான ஏரியா கிடையாது. இந்த கும்பகோணம் இந்த சரௌண்டிங் வந்து வில்லேஜஸ் நிறைய, இங்க எல்லாம் மோஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்காங்க.
அவங்களுக்கு அங்க உள்ள எக்ஸ்பென்ஸ் இங்க பண்ண முடியாது. அதனால ஏதாவது இங்க ரேட்டு வித்தியாசம் கிடைக்குங்களா? 100% ரேட் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். 100% இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்க பொதுவாகவே ஒரு கிளினிக் நம்ம இங்க கும்பகோணம் மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம்னாலே அதுக்கான ஒரு ரேட் செக்மெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காஸ்ட்ல வச்சுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன காசு இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மெத்தட்ல ஒரு 3 வருஷத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கும்பகோணத்துல 6 வருஷத்துல வந்தது வரட்டும் அன்றேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு பொருள் விற்கிறதோ இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ ஒரு ஒரு ரெஸ்டாரண்டோ கிடையாது. வி ஆர் ஆக்சுவலி டீலிங் வித் ஹெல்த். அதுக்கு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கும் பொறுமை வேணும். அதே மாதிரி நம்ம மக்கள் கூட டீல் பண்றதுக்கும் நமக்கு பொறுமை வேணும். கண்டிப்பா வி ஆர் நாட் இன் ரஷ். பிசினஸ் டெஃபினெட்லி ஐ அப்ரிஷியேட். இது வந்து ஒரு நல்ல பிசினஸாவே பார்க்காம நாங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறதுனாலதான் 24 வருஷமா 40 பிரான்ச் 50 பிரான்ச் தான் இருக்குது. இப்போ 24 வருஷம் 22 வருஷம் ஒரு பிரான்ச்னாலே நீங்க சும்மா ஒரு செல்போன் கடையே வந்து ஒரு வருஷத்துக்கு 10 கடை திறக்கிறாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். 22 வருஷமா நாங்க இன்னும் கூட 40 பிரான்ச் 50 பிரான்ச் மட்டும் இருக்கிறோம்னா நாங்க எவ்வளவு டெடிகேட்டடா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பண்றோன்றது அது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது உங்க கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லணும் அப்படின்னா, தங்கம் வாங்கணும்னா எல்லா ஊர்லயும் ஒரே விலைதான். ஆனா தங்கம் மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த்தை வாங்குறதுக்கு கண்டிப்பா ஒரு கோல் தெரியும்ல எங்களுக்கும் யாருக்கு எவ்வளவு அஃபோர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுதான் அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தான் கும்பகோணத்துல பிரான்ச் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இட் இஸ் நாட் தட் பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் இங்க எடுக்க முடியும். எங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பார்த்துட்டு பெரிய ஆளுங்க தான் எடுக்க முடியும். நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அண்ணா நகர் மாதிரி ஒரு ரிச் ஏரியாக்கு ஓகே அப்படின்னு அப்படிலாம் இல்ல. ஆட்டோ டிரைவரும் எங்ககிட்ட இருக்கிறாங்க. சோ அக்ரிகல்ச்சர் பண்றவங்க தாராளமா கலர்ஸ்ல வந்து பேக்கேஜ் எடுக்க முடியும், இணைக்கவும் முடியும். எனி அதர் क्वेश्चंस? 55 கிளையில வந்து எத்தனை பேர் பயன்படுத்திருக்காங்க இது வரைக்கும்? தமிழ்நாடு 10 லட்சம். தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மோர் தென் 4 lakhs சார். டெஃபினெட்லி. பிகாஸ் நம்ம வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகால கூட வெறும் பெங்களூர்ல தான் மேஜர் ஆஃப் த பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. இல்லைன்னா மைசூர் அண்ட் 2-3 பிரான்ச் சொல்லிட்டு மெஜாரிட்டி வி ஆர் கம்ப்ளீட்லி ஸ்ப்ரெட். ஒரு தெலுங்கார வந்து இங்க உங்ககிட்ட தமிழ்ல பேசுறானே அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா majority of the client base is from Tamil Nadu, and கிட்டத்தட்ட more than 4 lakh clients we have successfully given weight loss results. அதுல தாழ்த்தப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான் அதிகமா இருக்காங்க சார். கலர்ஸ்ல பென்ஸ், ஆடி, BMW எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சார். மெட்ரோ, ட்ரெயின், பஸ், ஷேர் ஆட்டோ, 2 வீலர் அவங்களே நம்ம கிளைண்ட்ஸ் பேசிக்கலி. அதான் நான் சொல்றேனே, இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது எப்படியாவது காசு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கூட சம்பாதிப்போம் சார், அது வேற விஷயம். பட் ஆனா ஒரு பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் நிம்மதியா சம்பாதிச்சாலும் கொஞ்சம் ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி சம்பாதிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை வந்து உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒரு 1 week ஒன்ஸோ அல்லது 2 weeks ஒன்ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு நாங்கள் கொடுத்ததெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் சரி பண்ணிடுறீங்களா, எங்களோட டாக்டர்ஸ் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கேட்பாங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை கூட ஃபாலோ பண்ண கிளைண்ட்ஸ் கூட இருக்காங்க சார். இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸர்ஸ் ஃபோன் அடிச்சு கேட்பாங்களா? கண்டிப்பாக 100%. That's what I'm trying to say. There are 240 people டெடிகேட்டடாக உட்காந்து இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா செக் பண்ணுறதுக்கே ஒரு 240 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. சி அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கட்டுறாங்க, நம்மளை நம்பி வர்றாங்க. தே ஆர் இன்வெஸ்டிங் எமோஷன் இன் கரேஜ். வெயிட் லாஸ் வந்து அழகாக இருக்கிறதுக்கு தான் வெயிட் லாஸ் என்ற ஒரு சூழ்நிலை எப்போவோ போச்சுங்க. நம்ம இப்போ உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் வெயிட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால ஐ மீன் ஒரு ஒர்க் ஆஃபீஸில் சரியா வேலை செய்யாதனாலையோ இல்லைன்னா நிறைய நாங்கள் டிவோர்ஸ் கேஸ் கூட நிறைய பார்த்துருக்கோம். குண்டா இருக்கிறதுனால இல்லைன்னா இந்த மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸ், அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேமிலி பிரிஞ்சு போன சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால we take it very very personally. We take care of each and every client. தேவைப்பட்டா ஒரு நாளுக்கு 2 வாட்டி பேசுவோம், தேவைப்பட்டா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி பேசுவோம். நான் சில வாட்டி ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வந்து தான் கரெக்டாக 6 மணிக்கு ஓப்பன் பண்ணால் கிளினிக் 8 மணி வரைக்கும் நடக்கும்.
ஸோ 6:30 8:30 வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்ட் டைம் பார்த்து நீங்கள் வாங்க, முதல்ல உட்காந்து பேசுவாங்க சொல்லி கூட கூப்பிடுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ திங்க் வலை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கதாநாயகரோட நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப இருக்க தமிழ் திரைப்படத்துல விஜய் சார் நடிக்கணும்னு ஆசை தான். அவங்களுக்கு அப்ப விஜய்க்காக நீங்க வந்து வர தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணீங்களா? சார் நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டாங்க, நானே சொல்லிட்டேன் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவர் அரசியல் வரதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும். அவர் நிறைய வாட்டி ஐ திங்க் எல்லாருமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க எப்போ டிவிக்கில ஜாயின் பண்றீங்கன்னு. ஐயோ ஐடியா இருக்கான்னு அப்புறம் சொல்றேன். பட் அதனால ஆமா விஜய் சார் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் விஜய் சார் நல்லா பிடிக்கும் சார். எனக்கு அஜித் சாரோட படிக்கணும்னு ஆசை சார். அதாவது நீங்க வந்து அக்கா நயன்தாரான்னு சொல்லிருக்காங்க. ஐயோ பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோ சார். தேங்க்யூ ஸோ மச். அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் ஆக்சுவலி இதெல்லாம் நான் சீரியல் பாக்குற பொண்ணு கிடையாது, ஆனா ஒரு டைட்டில் சாங்காகவே உங்களை பார்த்த பொண்ணு. தேவத்திருமகள்ல ஒரு பொண்ணா அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்களா மேம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த அப்பியரன்ஸ்ல இருந்து எங்க அம்மா தான் உங்களை பார்க்க வச்சாங்க. ரியலி ஹாப்பி. இப்போ ஜிடிவில லைவ் செஷன் நான் தான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை என்னோட ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அது உங்க மூலியமா. உங்களை ஆசைப்பட்டு நான் வளர்ந்து போனேன். ஏன்னா உங்களை எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் பார்க்க வச்சது. அண்ட் உங்க 2 பேர் ஆனா உங்களை அந்த அக்கா ரொம்ப சூப்பர். ஆக்சுவலி தேங்க்யூ. பார்த்தது சந்தோஷம், அதுக்காகவே உங்களுக்கு சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க தெய்வங்கள் பார்த்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. டைட்டில் சாங்க்கே நான் எத்தனை தடவை வேணா பார்க்கறேன். அது அவ்வளவு சூப்பரான எஃபர்ட்ஸ் எல்லாமே மேக்கர்ஸ் இந்த ஒர்க்ஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச். மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே ஓகே சரி சரி